வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் உமா தேவராஜ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆடி 18 சிறப்புகளை பத்திங்க. ஆடி 18 அப்படிங்கிறது என்ன மாதிரியான ஒரு விழா அப்படின்னு பார்த்தோம்னா, நன்றி செலுத்தக்கூடிய ஒரு விழாங்க. யாருக்குங்க நன்றி செலுத்துறோம்? நீருக்கு தாங்க நன்றி செலுத்துறோம். அது ஏங்க மற்ற மாதங்களை விட்டுட்டு இந்த ஆடி மாசத்துல மட்டும் நம்ம நீருக்கு நன்றி செலுத்துறோம்? ஆடி அப்படிங்கிறது என்ன சிறப்பு அப்படின்னா, தட்சிணாயன காலத்துடைய முதல் மாதம்ங்க. தட்சிணாயன காலம் அப்படிங்கிறது ஆடியில இருந்து மார்கழி வரைக்கும் இது மழை பொழிவோட தொடங்கக்கூடிய மாதம்ங்க. ஆடி மாசத்துல மழை பெய்ஞ்சு புது வெள்ளம் பிரவாகம் எடுத்து நதிகள் இந்த வரக்கூடிய புது வெள்ளத்துக்கு நம்ம நன்றி செலுத்தக்கூடிய நாள் தான் ஆடி 18ங்க. அது ஏங்க ஆடி 18ஆம் நாள் செலக்ட் பண்ணோம்? மற்ற நாட்கள் ஏதோ ஒரு நாள் செலக்ட் பண்ணிருக்கலாம். ஆடி முதல்ல செலக்ட் பண்ணிருக்கலாம், இல்ல ஆடி கடைசியா செலக்ட் பண்ணிருக்கலாம். விட்டுட்டு ஆடி 18 அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தா, 18 அப்படிங்கிறது ஒரு மிக சிறந்த எண்ணாக பாக்குறோங்க. சித்தர்கள் 18 பேருங்க. மகாபாரதத்துல 18 பர்வதங்கள் இருக்குங்க. பகவத்கீதையில 18 அத்தியாயங்கள் இருக்குங்க. அவ்வளவு ஏங்க, நம்ம ஐயப்பனுடைய சபரிமலையிலேயே 18 படிக்கட்டுகள் இருக்குங்க. இதையெல்லாம் வச்சுதான் நம்ம முன்னோர்கள் நதிக்கரைகள்ல 18 படிகளா வச்சாங்க. அதனாலதான் ஆடி 18 தேர்ந்தெடுத்து நம்ம நன்றி செலுத்துறோம். இப்போ நான் போய் நதிக்கரையில தான் போய் அந்த நீருக்கு நன்றி செலுத்தணுமா அப்படின்னு கேட்டா இல்லைங்க. நம்மளுடைய வீடுகள்லயே ஒரு செம்பு நிறைய நீரை வச்சு அதுக்கு வாசனை மிகுந்த மலர்களை சமர்ப்பிச்சு அந்த செம்புக்கு ஒரு சந்தனம் குங்குமம் வச்சு ஒரு தீபதூபம் காமிச்சு நம்ம வழிபட்டாவே நன்றி செலுத்தினதாக ஒரு அடையாளம். இதோட போதுங்களா? இல்லைங்க. இந்த நாள்ல நம்ம ஒரு சங்கல்பம் எடுத்துக்கணும். நம்ம நிறைய பேர் வெளியில போயிருப்போம், நதிகள்ல பார்த்திருப்போம், தேவையற்ற குப்பைகள் எத்தனையோ போட்டிருப்பாங்க இல்லைங்களா? அப்போ ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருப்போம் எல்லாருமே, தாயை பிழைத்தாலும் தண்ணீரை பிழைக்காதே அப்படின்ட்டு. அந்த நீரை வேஸ்ட் பண்றதுமே அந்த நீரை பிழைக்கிற மாதிரி தாங்க. தண்ணியை வேஸ்ட் பண்ணாம நம்ம வீட்டுல வச்சிருக்கிறதும், நம்ம எந்த நீர்நிலைகள்லையும் ஒரு அசுத்தங்களையோ குப்பைகளையோ போடாம இருக்கிறதும் தான் நீருக்கு செலுத்தக்கூடிய உண்மையான நன்றிங்க. இந்த ஆடி 18ல அந்த நீருக்கு நன்றி சொல்லி இந்த நன்னாள்ல மேன்மேலும் நிறைய நல்லவை உங்களுக்கு நடக்கணும்னு வாழ்த்துக்களோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.